ஹலோ மக்களே வணக்கம். நான் உங்கள் ட்ரெண்டிங் தமிழா. ஸோ இந்த வீடியோவில் நம்ம செமண்டிக் டேக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போது அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ செமண்டிக் டேக்ஸ் அப்படின்னா என்னென்னா, நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு டேக் கொடுக்கறது தான் செமண்டிக் டேக், ஓகேங்களா? அந்த வெப்பேஜ்க்கு ஒரு மீனிங்ஃபுல்லான ரீடபுளாக மாற்றுறதுக்கு யூஸ் ஆகுது தான் செமண்டிக் டேக். அப்புறம் அதுக்கான அட்வான்டேஜஸ்லாம் பார்த்தோம் முன்னாடி வீடியோஸில். இன்னும் நீங்கள் பழைய உங்களோட வீடியோஸ் HTML கோடோட பேசிக்ஸ், எப்படி நம்ம இமேஜ் க்ரியேட் பண்ணுறது, லிங்க் எப்படி ஷேர் பண்ணுறது நம்மளோட வெப்பேஜில், அப்படிலாம் நீங்கள் அந்த வீடியோஸ்லாம் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட வெப் டெவலப்மெண்ட் கோர்ஸோட ப்ளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம செமண்டிக் டேக்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஹெட்டர், ஓகேங்களா? ஹெட்டர் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, நம்மளோட ஹெட்டிங் செக்ஷனுக்கு யூஸ் ஆகுது. நம்மளோட லோகோ இருக்கட்டும், அப்புறம் நம்மளோட வெப்பேஜோட மெயினான ஹெட்டிங் இருக்கும்ல. இப்போ விக்கிபீடியானா விக்கிபீடியா அப்படின்னு போட்டிருக்கும்ல, அது ஹெட்டர் செக்ஷனுக்குள்ளே வரும், ஓகேங்களா? ஸோ மெயினான ஹெட்டிங்கு அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஹெட்டிங் செக்ஷனில் வரும், ஓகேங்களா? செகண்ட் பார்த்திங்கன்னா மெயின் அப்படின்னா நம்மளோட மெயின் கண்டென்ட் இருக்கும்ல. இப்போது விக்கிபீடியா போட்டாச்சு, அதுக்கு விக்கிபீடியா பற்றியே ஒரு மெயின் கண்டென்ட் கொடுக்கணும் அப்படின்னா அபோட்னு கொடுத்து அந்த விக்கிபீடியாவில் இருக்கிற கண்டென்ட்லாம் கொடுக்குறது மெயின் செக்ஷன், ஓகேங்களா? இமேஜஸ் எல்லாமே மெயின் செக்ஷனில் தான் வரும். ஸோ தேர்டு பார்த்திங்கன்னா ஃபூட்டர்னால் உங்களுக்கு நான் முன்னாடி சொல்லியிருப்பேன், அந்த கான்டாக்ட் இன்ஃபர்மேஷனு, அப்புறம் எக்ஸ்ட்ரா லிங்க்ஸு, இந்த வெப்பேஜ்லாம் எங்களுக்கு இன்னும் நிறைய வெப்சைட்லாம் லிங்க் இருக்குது, அந்த மாதிரி கொடுக்குறது, ரெஃபரன்ஸ்லாம் கொடுக்குறது. ஸோ இந்த மாதிரி கடைசியாக ஒரு செக்ஷன் கொடுக்குறது தான் ஃபூட்டர் செக்ஷன், ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் நேவிகேஷன் டேக் ஒன்று இருக்குது, ஓகேங்களா? நேவ் டேக் அது ஹெட்டருக்குள்ளே வரும், ஓகேங்களா? ஹெட்டருக்குள்ளே நம்மளுக்கு நம்ம நார்மலாக வெப்பேஜில் பார்த்தா இங்கே லாகின்னு சைன்அப்னு இருக்கும். இங்கே வெப்பேஜோட ஹெட்டிங் இருக்கும், லாகின் சைன்அப்பு, அப்புறம் ஹோமு, அப்புறம் கான்டாக்ட் இன்ஃபர்மேஷனு, அப்புறம் பேஜு, அந்த மாதிரி நிறைய அபோட்டஸ், அந்த மாதிரி நிறைய லிங்க்ஸ்லாம் இருக்குமா. ஸோ அதான் நேவிகேஷன்ஸ், ஓகேங்களா? நான் எப்படி இருக்குதுன்னு நம்ம ப்ராக்டிக்கலாக ட்ரை பண்ணி பார்க்கலாம், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வெப்பேஜ் புக் ஸ்டோர்னு வச்சுக்கலாம். சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு H1 டேக்கில் கொடுக்குறேன், புக் ஸ்டோரு, ஓகேங்களா? புக் ஸ்டோர்னு கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு 4 லிங்க்கு க்ரியேட் பண்ணிக்கிறோம். ஏ டேக் கொடுத்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறோம், ஓகேங்களா? ஒரு 4 ஆங்கர் டேக் கொடுத்துட்டேன் லிங்க் பண்ணுறதுக்கு. இதில் ஹோமு, ஓகேங்களா? ஹோமு, இது அபோட்டஸ்னு கொடுத்துட்டேன். அபோட்டஸ் ஏன்னா புக் ஸ்டோர் தானே சொல்கிறோம். ஸோ புக்ஸுன்னு அப்படின்னு சொல்கிறேன். புக்ஸு, இதில் அப்படியே புக்ஸுன்னு கொடுக்குறோம். ஸோ லாஸ்ட்டு கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறது கான்டாக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றோம், ஓகேங்களா? இது ஹெட்டிங் செக்ஷனு. இப்போ மெயின் கண்டென்ட் ஒரு பேராகிராஃபாக கொடுத்துக்கிறோம். திஸ் இஸ் ஏ மெயின் செக்ஷன், ஓகேங்களா? பேராகிராஃபை கொடுத்துட்றோம். நெக்ஸ்ட்டு ஃபூட்டரில் இன்னொரு லிங்க் கொடுத்து, லிங்க் வேணால் ஜஸ்ட்டு நம்ம இமெயில் ஐடி அந்த மாதிரி கொடுத்துடலாம். ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு இமெயில் ஐடி சொல்லி கொடுத்துடலாம். abc@
gmail.com சொல்லி இப்போ ஒரு நார்மலாக தரேன். எக்ஸாம்பிளுக்கு ஒரு இமெயில் ஐடி மாதிரி தந்திருக்கேன். ஸோ இது வந்து நம்ம சிம்பிளாக நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம் நம்மளோட பேஜு. இது வந்து நம்மளோட ஹெட் செக்ஷன், ஓகேங்களா? ஹெட் செக்ஷனுக்குள்ளே நம்ம லிங்க்ஸ்லாம் கொடுத்துருக்கோம். நம்மளோட ஹோம் பேஜ் போடணுன்னா ஹோம்னு கிளிக் பண்ணணும், அபவுட்னா அபவுட் கிளிக் பண்ணணும், புக்ஸுனா புக்ஸு, கான்டாக்ட் இன்ஃபர்மேஷனாக கான்டாக்ட்னு கொடுக்கணும். இப்போ வந்து இது வந்து மெயின் செக்ஷனாக அந்த வெப்பேஜோட சும்மா ஒரு ஏதாவது கண்டென்ட் மாதிரி கொடுத்துருக்கோம். இது வந்து இமெயில் ஐடி, நம்ம கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் இமெயில் ஐடி கொடுத்துருக்கோம். நம்ம ஃபோன் நம்பர் கூட கொடுக்கலாம், ஓகேங்களா? அது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனை கொடுக்கலாம். இப்போ ஃபோன் நம்பரும் கொடுத்துருக்கேன். ஃபோன் நம்பர் அப்படியே கொடுத்துட்றேன். சும்மா ரேண்டமாக நம்பர் கொடுக்குறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 நம்பர் வந்துடுச்சு, ஓகேங்களா? ஸோ வந்து இது எப்படி ஷோ ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுதாங்க நம்மளோட ஒரு பேசிக்கான சும்மா வெப்பேஜ் மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா? ஸோ இது புக் ஸ்டோர்னு ஒரு ஹெட்டிங் கொடுத்துருக்கோம். அது ஹெட்டிங் கீழே நம்ம நேவிகேஷன், நம்ம எங்கெங்கே போகணுமோ இப்போதைக்கு அந்த பேஜ் நம்ம எதுவுமே கொடுக்காததால் அது எங்கேயும் போகாது. ஸோ வந்து நாட் அவைலபிள் அப்படின்னு சொல்லி காமிக்கும். அபவுட் செக்ஷன், புக்ஸு, கான்டாக்ட் இப்படி கொடுத்துருக்கோம். மெயின் செக்ஷன் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் கான்டாக்ட், இது வந்து லாஸ்ட்டில் வரும். கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் 2, ஓகேங்களா? இப்போ இது செமண்டிக் டேக் எப்படி யூஸ் பண்ணுறது இதில் பார்க்கலாம். இப்போ வந்து இது வந்து இது தானே ஹெட்டிங் செக்ஷன் வந்து ஹெட்டு, அப்புறம் நேவிகேஷன்லாம் வந்து ஹெட்டிங்குள்ளே வந்துடும், ஓகேங்களா? ஸோ ஹெட்டர்னு கொடுக்குறோம். ஹெட்டர் டேக் கொடுத்து இந்த ஹெட்டர் டேக் இருக்குல்ல, இது வந்து கட் பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது நான் வந்து இன்டர்நேஷன் கொடுத்துட்றேன். யா, இது வந்து ஹெட்டிங், ஓகேங்களா? ஹெட்டரில் தான் இது வரும், புக் ஸ்டோர்னு ஹெட்டிங் வரும், அப்புறம் நேவிகேஷன் டேக்ஸ்லாம் வரும். இது வந்து நேவிகேஷன் கொடுத்துடலாம். நேவிகேஷன்னா நம்ம ஒரு பேஜ்லேருந்து வேறு பேஜ் போகிறது தான் நேவிகேஷன் சொல்லுவாங்க. ஸோ இது கொடுத்துட்றேன். இதுக்கும் இதுவும் நான் வந்து இன்டர்நேஷன் கொடுத்துட்றேன், நேவிகேஷனுக்குள்ளே வர மாதிரி, ஓகேங்களா? ஸோ இது வந்து ஹெட்டர் செக்ஷனில் வந்து H1 ஹெட்டிங் கொடுத்துருக்கேன், அப்புறம் நேவிகேஷன் கொடுத்துருக்கேன், லிங்க்ஸு, அப்புறம் நேவிகேஷன் கொடுத்துருக்கேன் தனித்தனியாக. நெக்ஸ்ட் வந்து இது வந்து மெயின் கண்டென்ட்டா, ஸோ இதுக்கு வந்து மெயின் கொடுத்துடலாம். மெயின் கொடுத்தாச்சு. ஸோ இது வந்து கட் பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கணும், ஜஸ்ட் அவ்வளோதான். கொடுத்தாச்சு, மெயின் செக்ஷன் கொடுத்தாச்சு. இது வந்து மெயின் கண்டென்ட்டு. இப்போ வந்து ஃபூட்டர் கொடுத்துடலாம். ஃபூட்டர் வந்து நம்மளுக்கான கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்குறது தான் ஃபூட்டர் செக்ஷன், ஓகேங்களா? ஸோ அது கொடுத்துட்டு அது இதுக்குள்ளே ஃபூட்டருக்குள்ளே கொடுத்துடலாம். ஸோ இது நான் இன்டர்நேஷன் பண்ணிக்கிறேன். எஸ், அவ்வளோதான். நம்ம இப்போ கொடுத்தாச்சு. இங்கே பாருங்கள், ஹெட்டரில் ஹெட்டிங்கு, அப்புறம் நேவிகேஷனு, மெயின் கண்டென்ட்டில் மெயின் என்னென்ன வேணுமோ, இன்னும் நம்ம இமேஜஸ்ஸு என்னென்ன புக்ஸ் இருக்குது அந்த மாதிரி நம்ம பேசிக்காக கொடுக்கலாம். அப்புறம் ஃபூட்டர் செக்ஷனில் நான் இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ பாருங்கள், இதில் எதுவும் சேஞ்சஸ் வராது. ஜஸ்ட்டு வந்து நம்ம ஸ்ட்ரக்சரிங்க்கு யூஸ் பண்ணுறது தான் அது. இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தோன்னா நம்மளுக்கு அந்த கோடு ஷோ ஆகும். இங்கே பாருங்கள், ஹெட்டர் செக்ஷனில் நம்ம இந்த 2 கொடுத்துருக்கோமா, புக் ஸ்டோர்னு கொடுத்துருக்கோம்,
ஹெட்டிங் கொடுத்துருக்கோம், நேவிகேஷன் கொடுத்துருக்கோம். நேவிகேஷனுக்குள்ளே இந்த லிங்க்ஸ்லாம் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு மெயின் கண்டென்ட்டில் மெயின் செக்ஷன் அது கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு ஃபூட்டரில் நம்ம இமெயில் ஐடி அப்புறம் ஃபோன் நம்பர்னு 2 கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நாம் யூஸ் பண்ணி காமிக்கிறது ஃபார் செமண்டிக் டேக்ஸ் யூஸ் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ வந்து மெயின் டேக் மெயினாக நம்ம இதான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இன்னும் சில செமண்டிக் டேக்ஸ்லாம் இருக்குது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல்னு ஒரு டேக் இருக்குது. இது வந்து ஆர்டிக்கல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவாங்கள்ல, பிளாக் எழுதுறதுக்கு, ஆர்டிக்கல் எழுதுறதுக்கு, அதுக்கு வந்து ஆர்டிக்கல் டேக் யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் செக்ஷன் ஒரு டேக் இருக்குது. செக்ஷன் டேக் அப்படின்னா தனித்தனியாக பிரித்து வைக்கிறதுக்கு செக்ஷன் டேக் யூஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ வந்து செக்ஷன் வந்து தனித்தனியாக ஒரு செக்ஷனாக பிரிக்குது. இப்போ வந்து நம்ம போர்ட்ஃபோலியோ பேஜில் செக்ஷன் நிறைய பிரிச்சிருக்கோம்ல, இது எஜுகேஷனு, ஸ்கில்ஸு, அந்த மாதிரி நிறைய செக்ஷன் இருக்கிறதால அதுக்கு ஒரு செக்ஷனாக கொடுக்குறோம். ஓகேங்களா? செக்ஷன் டேக் கொடுத்தா அது ஒரு செக்ஷனாக மாறிடும். ஸோ வந்து இதுக்கு தனி ஃபங்க்ஷன் இல்லை, இதுவும் அதே மாதிரி தான். ஹெட்டிங்கு ஃபூட்ரு கொடுத்தோம்ல, அது எதுவும் சேஞ்ச் ஆகுது, ஜஸ்ட்டு நம்ம ஸ்ட்ரக்சர் பண்ணி வைக்கிறோம், ரீடபுளாக மாற்றுறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அசைடுன்னு ஒன்று இருக்குது. அசைடு அப்படின்னா என்னென்னா ரிலேட்டட் லிங்க்ஸ் ஆர் கண்டென்ட் அப்படின்னு கொடுக்குறது. ஓகேங்களா? அதுக்கு இந்த வெப்பேஜ்க்கான அது சம்மந்தம் இருக்காது, பட் ஆனால் ரிலேட்டடாக இருக்கும். வெப்பேஜ் நம்ம தேடுற கண்டென்ட் இருக்காது, பட் அதுக்கான ரிலேட்டடாக ஒரு கண்டென்ட் கொடுக்குறது. அப்புறம் ஏதாவது கொடுக்குறது, ஆடு சைடில் வரும்ல, அந்த ஆட் மாதிரி கொடுக்குறது, அந்த மாதிரி கொடுக்குறதுலாம் அசைடு அப்படின்னு சொல்லி அந்த டேக்கில் கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து இந்த டேக்ஸ்லாம் கொடுக்குறதால நம்மளோட ப்ரௌசர் நல்லா ரீட் பண்ணி, ஸோ இந்தந்த டேக் எல்லாம் இதுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷனில் யூஸ் ஆகும். ஓகேங்களா? நம்மளோட வெப்பேஜ் ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் ஷோ பண்ணுறதுக்கு அது யூஸ் ஆகும். ஸோ அதுக்காக தான் மெயினாக நம்ம இந்த செமண்டிக் மார்க்கப் யூஸ் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் ரீடபுளாக நம்ம கோடு வந்து யார் படித்தாலும் ரீடபுளாக இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இன்றைக்கான வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே நீங்களும் நினச்சிங்க அப்படின்னா ட்ரெண்டிங் தமிழ் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஸோ மச் ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல். டேக் கேர். கீப் கோடிங் அண்ட் பபாய்.